ரொம்ப புரியாத உள்ள தெரியுது. தெரிஞ்சா மட்டும் நீ என்ன பண்ண போற? மூடி வாசி அங்க. ஏன் மூடிக்கிட்டு எப்படி வாசிப்பாங்க? தங்கச்சி இல்லையா? பூதிகாளி. தங்கச்சியா? வழுக்க. என்ன தங்கச்சி? ஜோரு மேட மேடைக்கு வழுக்குன்னு சொல்லாத. ஏமா? வழுக்கையில தண்ணி அதிகமா. அது இளநீல தான் முண்டா தண்ணி அதிகமா. வாய் நிறைஞ்சு வருது. டான்ஸரா நடிக்கும் பவதாரணி அக்கா அவர்களுக்கு என் குடும்பத்தார் சார்பாக மாலை எடுத்து மரியாதை செய்யப்படுகிறது. மாலை கையில விடுக்காம மாலை போடுறியா? உன் ஜோலி முடிஞ்சு வச்சு அவர் அக்கா சொல்லி தானே போட்டார். நீ என்ன நாத்தாங்களை எழுதி வைக்கிறவளவ? எனக்காக மலர் மாலை எழுதி இது கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு பொதுமக்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம். டக்குன்னு இந்த மாலை எடு, மறைக்குது. ஐயோ தெரியும். நீ அதுக்குன்னு நிறைய வச்சுட்ட. அந்த ஒட்டு முடியை பின்னாடி அந்த ஒட்டு முடியை பின்னாடி எனக்கு இந்த மாதிரி இருக்கேன். உனைய பேர் மண்டே பேர் பொட்ட நான் நக்குற மாதிரி அல்ல ஹலோ இருந்தாலும் எப்படி இருக்குன்னா வந்து பூ முடிச்சா சின்னதா 3 நாளைக்கு முன்னாடி எதிரி வந்துட்டு போயிருக்கேன் அந்த மேடைக்கு. என்னப்பா தங்கராஜ் வந்தானா? எனக்கு தெரியாம வந்து போயிருக்கான் பாரு. வந்து பூ முடிச்சா சின்னதா ஒரு சின்னதை ஏற்றி வச்சு சொல்லல கொஞ்சம் வல்லல அது என்னமோ என்னமோ போய் சம்பந்தி அடி சம்பந்தி போடுது எனக்கா ஹோய் எனக்கா ஹோய் வல்லல கொஞ்சம் வல்லல அது என்னமோ என்னமோ போய் உன் சட்டியை கலட்டா விட மாட்டேன். நீ போடவே மாட்டியா?
கஷ்டப்பட்டு ஆடுறிய நீ வாயை திறந்துன்னு வச்சுக்க அடிக்காம விட மாட்டேன். வாய் நம்பி போகும் ஒழுக்கமா வாயாம பாவடை தூக்குறீங்க. கசாசண்டா மாஸ்க் போட்டு உட்காருங்க. நம்ம கிராமத்துல தாயா கவர்மெண்ட் சொல்ற மாதிரி நீட்டா உட்காந்துருக்காங்க. சமூக இடைவெளி விட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்படிதான் உட்காந்துருக்கணும். நல்ல தள்ளி தள்ளி உட்காந்து நம்ம கவர்மெண்ட் சொன்னதை பார்த்தா ஏப்பா இந்த நேரத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது. பனி நேரம். இந்த பனி நேரத்தில் கொஞ்சம் நல்ல நெருக்கமாக உட்காந்தாச்சு அந்த குளிருக்கும் அந்த பனிக்கும் அந்த சூடுக்கும் தெரியாது ஒன்றும். அதில் கொஞ்சம் நல்ல நெருக்கமாக உட்காருங்க. இதில் முன்னாடி ஒரு 10 பேர் தான் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. மீதி பேர்லாம் கை தட்ட முடியல. அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறணும். ஏன் கை தட்ட முடியல? பனி நேரம், சூடான பகுதி இந்த பகுதி. இந்த கையை பூரா இதுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க குளிர் நேரத்தில். அதனால கை தட்ட முடியாமல் உட்காந்துருப்பியா. உங்க சிரமம் எனக்கு என்னன்னு தெரியுது. இருந்தாலும் மாஸ்க் போட்டு உட்காருங்க. உனக்கு தேவைப்பட்டா ஏன் இடையில வைடா. மாற்றி மாற்றி வச்சுக்குவோம். அதுதானே வேலை. மாஸ்க் போட்டு உட்காந்துக்கோங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்பெல்லாம் மாறி போச்சு எல்லாமே. தலைக்கவசம் போட்டா உயிருக்கு பாதுகாப்புன்னு அப்ப சொன்னாங்க. இப்ப முகக்கவசம் போட்டா தான் உயிருக்கு பாதுகாப்புங்கிறாங்க. கட்சி அப்படின்னு தோணும்னா அப்ப 100 ஆயுசு சொல்லுவாங்க. இப்ப அச்சுன்னு தோணும்னா அல்பாயுசுங்கிறாங்க. பயமா இருக்கியா? வாட் இஸ் திஸ்? இங்க என்ன ஃபங்க்ஷன் நடந்து? ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றேன். இப்பதான் தெரியுது நீ ஏரியா புரோக்கரா? வியாபாரமே ஓடல. ஓடாதோ மூஞ்சிக்கு ஓடுமா போத? அந்த பிள்ளை 1 வயசுன்றேன் இல்ல. அப்பா நானும் எத்தனை பொம்பளை உனக்கு நீ நாச்சு செஞ்சுட்டு காசை கொடுத்துட்டு போடா. இவ்வளவு தூரம் நீ வருத்தப்பட்டு போறதுனால போனா போதும். ஒரு 1,000 ரூபா கொடுத்துட்டு போறேன். நானும் எத்தனையோ பெண்கள்
நேர்ல பார்த்துருக்கேன். நீ தானே கூட இருந்து கூட்டணி பார்த்த. தலையெழுத்து நீ சாகுற வரைக்கும் சம்மந்தி ஆகணும். ஜெய் ராம ஏன்னா என் வாய கலராத பேசாம பிடிச்ச மட்டும் வாங்கி நானும்